இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. என்னதாண்டா உன் பிரச்சனை? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன் மச்சான் எப்பயுமே லெட்ரு மித்ரா நோட்டுக்குள்ளே வைப்பா, இன்னைக்கு வைக்கவே இல்லை, என்ன இருக்கும்? ஒன்றும் ஆகியிருக்காதுடா, அதான் ஃபீவர்னு அவளே சொன்னான்னு சொன்னியே. ஃபீவராக இருக்கும்போது அவளை பார்க்கணும் போல இருக்கேடா. அது எப்படிடா பார்க்க முடியும், லூஸா நீனு? டேய் தாஸ் நம்ம ஃப்ரெண்டு தானடா, தாஸை பார்க்க போய் போகிற மாதிரி போய் இந்துவை பார்த்துட்டு வரலாமா? டேய், எனக்கு தெரிஞ்ச அவங்க ஃபேமிலியில் ஏற்கனவே அந்த பிள்ளைய பற்றி டவுட் வந்துச்சு, நான் கேள்விப்பட்டேன். நீ போய் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிடாத. தாஸ் சும்மா நம்மள்ட்ட பழகிறதுக்கு தான்டா பழகிறான், அவன் பக்கா பிஸ்னஸ் மேன். அவன் வேலையை தான்டா பார்த்துட்டு இருக்கான். நம்ம கூட எங்கே முன்ன மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கான். அவன் ஸ்கூல் எப்போ கையில் எடுத்தானோ அதுலேருந்து அவன் வேறு மாதிரி மாறிட்டான். அவங்க அப்பா ஸ்கூலை பார்த்துட்டு இருந்த வரைக்கும் நம்ம கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக சுற்றிட்டு இருந்தான். இப்போ அவன் மேனேஜ்மெண்ட் கையில் எடுத்ததுலேருந்து அவன் மாறிட்டான்டா. அதுவும் சரிதான், முன்ன மாதிரி உரிமையாக போய் அவங்ககிட்ட பேச முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுறான் மித்ரன், பார்த்துக்கலாம். சரிடா, நீ சொல்கிற பார்க்கலாம். கொஞ்சமாச்சும் தைரியமாக இருடா. உன் தங்கச்சிக்கு இருக்கிற தைரியத்தில் பாதி கூட உனக்கு இல்லை. இதில் போலீஸ் ஆகி என்ன பண்ண போகிறான்னு தான் எனக்கு தெரில. ஏய், இப்போ இதில் என் தங்கச்சி எங்கே வந்தா? ஐயோ ஓடறிட்டமே. ஒன்றும் இல்லை மச்சான், அவள் சும்மா நார்மலாக தைரியமாக பேசுவல்ல, அதை சொன்னேன். நடக்கட்டும் நடக்கட்டும். மச்சான், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா. இருந்தாலும் தப்பு இல்லை. ஏய், என்னடா பல்ல காட்டுற? ஆமாம், பல்ல தான் காட்ட முடியும். உன்னை விட நல்ல மாப்பிள்ள நான் என் தங்கச்சிக்கு தேடிடுவேனா என்ன? இல்லை எங்கள் அப்பா அம்மா தான் தேடிடுவாங்களா? டேய் மித்ரன், அப்படிலாம் எதுவும் இல்லைடா. எனக்கு தெரியும் பிரகாஷ், என் தங்கச்சி ரொம்ப நாளாகவே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு. முழுசாக ப்ரப்போஸ் பண்ணல, ஆனால் உனக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை கூட மாட தெரிஞ்சுக்காம இருக்கான் அவன் கூட இருந்து. மித்ரன், அது வந்து இல்லை பிரகாஷ், அவள் உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை உன் மேலே வச்சது கிடையாது, என் மேலே உள்ள நம்பிக்கை. நானும் அவளுக்கு உசுறு. சின்ன வயசுலேருந்து நானும் அவளை அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். என்னை தாண்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் என்ன தான் ரோல் மாடலாக கூட எடுத்துப்பான். அண்ணன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அண்ணன் ஒரு முடிவு எடுத்த கரெக்டாக இருக்கும்னு. அதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து நீ என் ஃப்ரெண்டு, என்னோட சாயலாக தான் உன்னை பார்த்துட்ருக்கா. ஆனால் ஏதோ ஒரு கேரக்டர் அவளுக்கு பிடிச்சிருச்சு, அதனால தான் உன்னை இவ்வளோ விரட்டிகிட்ருக்கா. ஏன்டா பொம்பளை பிள்ளைங்க லவ் பண்ணக்கூடாதா என்ன? ஆம்பளை பிள்ளை தான் என்றைக்குமே போய் ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணணுமா? ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணை யாரும் ஏற்றுக்க மாட்டிங்களா? டேய் அப்படிலாம் இல்லைடா. அவள் இப்போ இல்லைடா, நீ எப்போ என் கூட ஃப்ரெண்டானியோ அப்பிலேருந்தே உன் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு அவளுக்கு. எப்போ காதலாச்சுன்னெலாம் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமாக வாங்கிட்டு அவள் ப்ரப்போஸலே பண்ணிகிட்ருக்கா. அப்படி தானே? எப்படா இதெல்லாம் உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியோட ஆக்டிவிட்டீஸ் கூட தெரியாத அளவுக்கு மெய் மறந்து போய் வேறு வேலை பார்த்துட்ருக்கானா என்ன? இருந்தாலும் தப்பு இல்லை மச்சான், என்னை நம்பி வீட்டுக்குள்ளே விட்ருக்கீங்க. எனக்கு எல்லா உரிமையுமே உண்டு. பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா எல்லாருமே என்கிட்ட ரொம்ப உரிமையாக பழகுறாங்க. அந்த வீட்டில் திடீர்னு இப்படி ஒரு விஷயம்னா என்னை தப்பாக நினைக்க மாட்டீங்களாடா? அதனால தான். எங்களுக்கு எல்லா வெங்காயமும் தெரியும். நீங்கள் மூடிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்கள். என்னடா இப்படி அசிங்கப்படுத்துகிற? ஆமாம், நான் அப்பா அம்மா கிட்டலாம் பேசிட்டேன். அவள் ஃபஸ்ட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ண உடனே மேரேஜ் பண்ணலான்னு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு டீச்சர் ஆகணுன்ற எய்மு. பிஎட் போட்டுட்டா, படிச்சிட்ருக்கா. அதே மாதிரி தான் இந்துவும் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் பிஎட் பண்ணணுன்னு சொல்லிட்டு பண்ணுறா. இவளுங்க 2 பேரும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டு. அதனால தான் இந்த லெட்டர் பரிமாற்றத்துலேயே கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு இருந்தது. நானும் டிகிரி முடித்த கையோட நான் ட்ரைனிங் போயிட்டேன், நீ வேலைக்கு போயிட்ட. மெச்சூரிட்டி இல்லாதப்போ வந்த லவ் கிடையாது. அவளும் ஒரு மெச்சூர்ட் ஆகிட்டா. மேரேஜ்க்கு கரெக்டான ஏஜில் தான் இருக்கா. இப்போ வரைக்கும் ஒன்றை தான் அவள் லவ் பண்ணிகிட்டு இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு தானே நானுமே இன்றைக்கி தானே உங்ககிட்ட பேசுகிறேன். இவ்வளோ நாள் இதை பற்றி பேசலல்ல. அப்பா அம்மா கிட்ட பேசிட்டியா? என்னோட நண்பன் எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிறான்னு எனக்கு தான் தெரியும். இது வரைக்கும் நான் தான் சொல்கிறேனே, அவளை தப்பாக நீ ஒரு பார்வை பார்த்தது கிடையாது. என் பர்மிஷன் இல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே கூட நீ வந்து நின்னது கிடையாது. அவ்வளோ தூரம் பொம்பளை பிள்ளை, அவளே உரிமை எடுத்து உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ கூட நீ அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னது கிடையாது. இதை விட ஒரு நல்ல தகுதி வேணுமாடா எனக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறவனுக்கு? மச்சான், இந்த மாமா மச்சான் உறவை நிரந்தரமாக்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு இப்படி தப்பாக நினைக்க மாட்டாங்களாடா உங்கள் வீட்டில்? டேய் லூசு பையில, வீட்டில் பேசிட்டேன்னு சொல்கிறேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? என்னடா சொல்கிற? எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓகே தான். உங்கள் வீட்டில் உனக்கு ஓகேனா பேசலான்னு சொன்னாங்க. உன்னோட சம்மதத்துக்காக தான் நான் வெயிட்டிங். டேய், இது மித்ராவுக்கு தெரியுமா?
மித்ராவுக்கு தெரியுமாவா? தெரியாததுக்கு ஏதோ உன்னை இந்த விரட்டிட்டு இருக்கா. நான் வீட்டிலலாம் ஓகே சொல்லிட்டேன்னு தெரிஞ்ச உன்னை விட்டு வைப்பாளா என்ன? அவ தாலி கட்டி உன்னை கூட்டிட்டு போயிட மாட்டாளா? மச்சான் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஹெல்ப்பு? டேய், ஓப்பனாக சொல்லணும்னா எனக்குமே அவளை பிடிச்சிருந்தது. உண்மையாகவே உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுத்து தான் நான் சொல்லலை. அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணணும். கொஞ்ச நாள் விட்டுறீங்களா? அவளை கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணதை பற்றி பேசிக்கலாம். எப்படியோ முடிவிடு. இந்த வருஷத்தோட அவள் கம்ப்ளீட் பண்ண போறா. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவா. டீச்சர் தானே, நம்ம ஊர் ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அவளோட மேரேஜ் தான். அதுக்கப்புறம்லாம் விட மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ரூட்டை கிளியர் பண்ணீங்கன்னா அடுத்தது என் மேரேஜை ஆரம்பிக்கலாம். நான் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணாமல் அண்ணன் மேரேஜ் பண்ண முடியாது இல்லையா? ஓகே ஓகே, ஒரு ரூட் கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏர் ரூட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் மச்சான். பரவாயில்ல மாப்பிள்ள, நான் வண்டியை போய் எடுக்கிறேன். எப்படியும் உங்கள் ஆள் ஒரு அட்டண்டன்ஸ் போட இப்போ வரும், பார்த்துட்டு வாங்கண்ணே. டேய் அண்ணன் பேசுகிற பேச்சு கிடையாது தான், என்ன பண்ணுறது? போடா வரேன். இதுக்கப்புறம் நம்மள மதிக்க மாட்டானுங்களே. சரி, பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்து சேரு. இருக்குடி உனக்கு. என்னையா வெறுப்பேத்துற? உன்னை வெறுப்பேத்துறேன் இரு. இதுக்கப்புறம் பிரகாஷ் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு. இந்நேரம் வந்திருப்பாளே, எங்கே ஆளை காணோம்? அதுவும் நம்ம வேகமாக வேற வெளில வந்தோம், அதனாலே வருவா. தோ வந்துட்டாலே. என்னம்மா உங்கள் அண்ணன் வழக்கம் போல் வாட்டர் பாட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டானா? ஆமாம், அதான் எப்பவும் போல நான் கொடுக்க வந்தேன். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. வாட்டர் பாட்டில் உங்கள் அண்ணன் டெய்லி மறந்து வச்சுட்டு வரதும் அதை நீ எடுத்துகிட்டு வரதும். ஆனால் கொடுக்க வர்றப்போ உங்கள் அண்ணன் பைக் எடுக்க போயிடுறான், வாட்டர் பாட்டில் நான் வாங்குற மாதிரி ஆயிடுது. எங்கள் அண்ணனுக்கு மண்டையில் மூளை இருக்குது, உங்களுக்கு மண்டையில் களிமண்ணில் இருக்குது. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. இவ்வளோ கழுவி ஊத்துறாலே. புரியல, என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் சொல்லலைங்க, உங்களுக்கு மண்டையில் களிமண் இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரியா? தங்கச்சி மனசை புரிஞ்சுக்கிட்டு அண்ணனே வழி விட்டு நடக்கிறான். நல்லா மூஞ்ச பத்தியா? என்னைக்கு சிறு மூஞ்சா இருக்கும், இன்னைக்கு சிரிச்ச மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னு தான் தெரியல. ஏங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக திட்டிகிட்டு இருக்கீங்க? யோ, கேட்கணும் தான் திட்டிகிட்டு இருக்கேன். மரத்துக்கு அடியில் நிற்கிறியே, மேலேருந்து ஏதாவது காய்கறி மண்டையில் வந்து பச்சா சிரிச்ச மணிக்கு நிற்கிறேன். அதுவா? ஊந்திருக்கலாம். இப்போ தான் ஒரு இடி விழுந்துச்சு, அதை எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு தெரியாமல் தான் பீத்து பிடிச்சி போய் நிற்கிறேன். அது சரி. ஒரு நிமிஷம், ஃபோன் வருது, பேசிட்டு வரேன்னு. சவுண்டே கேட்கல. வைப்ரேஷனில் இருக்குது பேக்கெட்டில். ஓ, ஹலோ, யாரு? என் டார்லிங்கா? டார்லிங்கா? தோ கிளம்பிட்டேன் செல்லம், அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் உன்னை பார்க்க வராமல் இருப்பேனா? அதுக்குள்ளே இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால தான் சொல்லி புரிய வைக்க முடியல. அதான் தோ இப்போ கிளம்பிடுவேன். டிஸ்டர்பன்ஸ் இப்போ இவன் நம்மள தானே சொல்கிறான். தோ வந்துட்டேன் செல்லம், அதுக்குள்ளே மாமாவை பார்க்க அவசரம். மாமாவா? செல்லம்மா? அட பாவி, ரொம்ப நல்ல பையன் நினச்சா என்ன இப்படி பேசுகிறான்? ஓகே பாய். ஃபோன்லலாம் கொடுக்க முடியாதுடி, வையி நான் வரேன். கொடுக்க முடியாதா? கடுப்பாயிட்டா, இதுக்கு மேலே பேசணும் டென்ஷன் ஆகிடுவா. வச்சிருவோம், அடுத்தாலும் அடிச்சிருவா வாட்டர் பாட்டிலை கொண்டு. ஏங்க வாட்டர் பாட்டிலை கொடுங்க, நான் கிளம்புறேன். யார் ஃபோனில்? யார் அந்த உங்களுக்கு என்ன? வாட்டர் பாட்டிலை கொடுங்க, வெயிட் பண்ணுறாங்க வேற, நான் போகணும். யார் வெயிட் பண்ணுறா? எங்கே போகணும்? மித்ரா, நான் சொல்லிட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ வாட்டர் பாட்டில் கொடுக்குறியா இல்லை வாங்காமலே போட்டுமா? யார் எப்படி போனால் எனக்கு என்ன? இந்தாங்க. யாருக்குமே யாரும் இம்பார்ட்டன் இல்லைன்றப்ப எனக்கு மட்டும் யாரும் இம்பார்ட்டனா என்ன? எனக்கு யாரும் இம்பார்ட்டன் இல்லை. இப்போ என்ன சொல்ல வர? ஏதோ சொல்ல வரேன், பைத்தியக்காரினா அப்படி தான் பேசுவேன். பின்னாடியே சுற்றிட்டு இருக்கல, அதான் வேல்யூ தெரியல. ஏதாவது பண்ணிட்டு போங்க. இந்தாங்க வாட்டர் பாட்டில். சாரி டீச்சலும், கொஞ்சம் வெறுப்பத்தி பார்க்கணுன்னு ஆசை. எல்லார் பர்மிஷனும் கிடச்சிருச்சு. உங்ககிட்ட நான் லவ் சொல்கிறதுக்கு இதுக்கப்புறம் தயங்க மாட்டேன். நைட்டு வந்து பார்த்துக்கிறேன்னு. இருந்தாலும் ஒரு 2 நாள் வெறுப்பத்தி பார்க்கலான்னு ஆசை. பார்க்கலாம். நம்மளா பின்னாடி சுற்றினா அருமை தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி சுற்றினா இப்படி தான் உதாசனப்படுத்த வேண்டியது. எவ்வளவு ஒருத்தி சும்மா கிடப்பா, அவளை போய் நான் லவ் பண்ணுறேன்னு நோண்ட வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பு இந்த பசங்களுக்கு. ஷூ கடிவு ஊத்துறாளே. காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம், வாராமலே என்னாவதோ என் ஆசை காவியம். கனிவாய் மலரே உயிர் வாழும்போது ஊடலின் பாவமல்லவா தேடும். பரவாயில்ல, அவளை என்ன விரட்டி லவ் பண்ணா எந்த தடையுமே இல்லை. எங்கள் லவ்வுக்கு எல்லாருமே சப்போர்ட்டு. அப்படிப்பட்ட லவ்வை அவள் வேணான்னு தூக்கி போட மாட்டா. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஏன் இப்படி ஒரு பிரிவுன்னு தான் தெரியல. அவள் கண்டுபிடிக்க சொல்கிறத பார்த்தா லாஸ்ட்டாக எங்கள் மேரேஜ் எல்லோரும் பேசி முடிவு பண்ணுற டைமில் ஸ்கூலுக்கு டூர் போனால் போயிட்டு வந்ததுலேருந்து அப்படி இருக்கா. எனக்கு தெரிஞ்சு மித்ரன் தாஸ்கிட்ட ஏதோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணான்னு சொன்னான். அவனை பார்த்து பேசினா எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் கிடைக்கும். அவனை போய் பார்க்கலாம், ஸ்டேஷனில் தான் இருப்பான். இசை,
அம்மா வாங்க, உட்காரு உட்காரு. அம்மா என்ன என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏன் என் மருமகளை பார்க்க நான் வரக்கூடாதா? ஐயோ வரலாமா, அதெல்லாம் தப்பு கிடையாது. நந்துக்குட்டி என்னம்மா பண்ணுறா? அவங்க தாத்தா 2 அப்பா கூட விளாண்டுக்கிட்டு இருக்கா. கொல்லுப்பாட்டி வேற கொஞ்சிட்டு இருக்காங்க. நானுமே ரொம்ப நேரம் ஆச்சு உன்னை பார்க்காம இருக்காளே, வரியா அம்மாவை பார்க்க போகலான்னு கேட்டேன். நான் வரலன்னிட்டா. பார்த்தீங்களாம்மா, இவ்வளோ நாள் அவள் ஏன் கூட தாம்மா இருப்பா, என்னை விட்டு பிரியவே மாட்டா. இப்போ உங்களெல்லாம் பார்த்தோன்னே என்னை கண்டுக்கவே இல்லை. குழந்தைங்கன்னா அப்படிதாம்மா, பாவம் பாசத்துக்கு ஏங்கிருக்கும்ல, சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லாமல் திடீர்னு அந்த பாசம் எல்லாம் மொத்தமாக கிடைக்கும்போது அந்த குழந்தை மனசு எவ்வளோ சந்தோஷப்படும். உண்மைதாம்மா, அவளுக்கு ஆசிரமம் அப்புறம் என்னை விட்டால் வேறு யாரையும் தெரியாது. குட்டி குழந்தையிலேருந்து உன் கூட தான் இருக்காள் அவன்? ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்சு அவளை பிறந்த அன்றைக்கே வந்து ஆசிரமத்து வாசலில் போட்டு போயிட்டாங்க. அந்த பிளட்டை கூட ஒழுங்காக க்ளீன் பண்ணல. அந்த அளவுக்கு குழந்தையா அவள் வந்துட்டாமா. அப்பா அவள் அழுகிற சத்தம் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆசிரமத்துக்கு வந்ததுலே பிறந்த அன்றைக்கே வந்த குழந்தை அவள் மட்டும்தாம்மா. அதனால தான் அவள் மேலே ரொம்ப பாண்டிங் வந்துருச்சு. அவளை நானே வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, ப்ராப்பரான ஏஜ் இன்னும் வரலை, உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கேயே இருந்து அவளை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலைக்கு போகிற அமௌண்ட்டை அங்கேயே கொடுத்துருவேன். அவளை கேர் பண்ணிக்கிறதும் பண்ணிப்பேன். ரொம்ப பெரிய விஷயமா இந்த காலத்தில் ஒரு பொண்ணு இவ்வளவு தெளிவாக இருக்கிறதுலாம். நீ பட்ட கஷ்டத்தை ஒரு பொம்பளை பிள்ளை படக்கூடாதுன்னு நினச்ச பார்த்தியா? அங்கவே நீ ஒரு மெச்சூரிட்டியாக வந்துட்ட. அதுவும் நீ ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்திருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்த பார்த்தியா? அங்கே தான் நீ என்னை பெருமைப்படுத்திட்ட. ஒரு பொண்ணாக இருந்து நீ செஞ்ச செயலுக்கு நான் தலை வணங்குறேம்மா. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த அளவுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்கலாம் நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக உன்னை நாங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நந்துவையும் கடைசி வரைக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் வளர்ப்போம். உனக்கு புரியுதா? அம்மா, எப்பயுமே எங்களுக்கு நந்து தான் ஃபஸ்ட்டு பேத்தி, சரியா? அது உனக்கும் அஜய்க்கும் குழந்தை பிறந்தாலும் சரி, விக்ரம்க்கு அக்ஷயாவுக்கு குழந்தை பிறந்தாலும் சரி, இந்த வீட்டோட இளவரசி எப்பயுமே நந்து தான். அதை உன் மைண்டில் வச்சுக்கோ, சரியா? இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசுகிறேன், நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுகிறேன்லாம் கண்டிப்பாக பேச மாட்டேன். இதை நீ தைரியமாக உன் மனசில் எழுதி வச்சுக்கலாம். நான் அஜய்கிட்ட பேசிட்டேன். அவன் சொன்னால் இப்போதைக்கு எந்த சடங்கும் செய்ய வேணாமா, ஏன்னா நந்து வந்து இசை கூட இருந்து பழகிட்டா, திடீர்னுலாம் அவளை எதுவும் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் அவளுக்கு புதுசாக இருக்குமா அப்படின்னு சொன்னான். என் பையன் இந்த அளவுக்கு தெளிவாக யோசிக்கிறானா? இதுக்கு முன்னாடி குழந்தை மாதிரி இருப்பான் அஜய், எடுக்கிற முடிவு தெளிவு இல்லாமல் ஏனோ தானோன்னு இருப்பான். ஆனால் உங்ககிட்ட பேசி பழக ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. நம்ம பையன்கிட்ட என்னடா திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் வருதுன்னு நானும் ஆச்சரியப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் உன்னை அவன் லவ் பண்ணதுலேருந்து தானே எனக்கு இப்போ தான் புரியுது. அவன் முழுசாகவே அந்த குழந்தைக்கு அப்பான்ற உணர்வில் தான் இருக்கான். எப்படி உங்களுக்குலாம் நன்றி சொல்வனே தெரியலம்மா. எந்த நன்றியும் சொல்ல வேணாம். கூடிய சீக்கிரம் நீனும் அவனும் சேர்ந்து நந்துக்குட்டிக்கு ஒரு குட்டி பாப்பாவை பெற்று கொடுத்துருங்க. அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்க்குறது. இன்னும் 10 குழந்தை இந்த வீட்டுக்கு வந்தாலும் நந்துக்குட்டி தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு, அதை மைண்டில் வச்சுக்கோ. இருந்தாலும் அவன் சந்தோஷமும் முக்கியம் இல்லை. அவன் உன்னை லவ் பண்ணியிருக்கான், நந்துவை பொண்ணாக ஏற்றுக்கிறான், எல்லாமே கரெக்டு தான். அவனும் சின்ன பையன் தானே. நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்ல, அதுவும் முக்கியம் தானே. இந்த வீட்டுக்கு வாரிசு நந்து தான். நான் அதில் தப்பு சொல்ல, என்னடா சுயநலமாக இன்னொரு குழந்தை கேட்குறாளே அப்படின்னு நீ என்னை தப்பா எடுத்துக்காத. நான் இப்போவே கேட்கல, நந்துக்கு நல்ல மெச்சூரிட்டி வரட்டும். அவளாக குட்டி பாப்பா கேட்கும்போது நீங்கள் பெற்றுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் உங்கள் சந்தோஷத்தை எந்த இடத்துலையும் நீங்கள் தடை போட தேவையில்ல, ஓகேவா? உங்களுக்கு என்னைக்கு சம்மதமோ அன்னைக்கு நாங்கள் எல்லா சடங்குமே ஸ்டார்ட் பண்ணுவோம். என் விக்ரமுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். நாங்கள் விக்ரம் கல்யாணத்தில் ரிசப்ஷன் மாதிரி உங்களுக்கு வைக்கிறான்னு சொன்னோம். அதுவுமே அவன் வேணான்னு சொல்லிட்டான். அந்தளவுக்கு அவனை புரிஞ்சுக்கிட்டு நடத்துகிறான். ஸோ அதனால் நீ அவனையும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாம்மா. சரிடாம்மா, வா சாப்பிட்டு வந்து படுக்கலாம். என்றைக்குமே உனக்கு ஒரு அம்மாவாக நான் இருப்பேன். எப்பயுமே எல்லாத்தையும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணலாம். பொம்பளை பிள்ளை இல்லாத வீடு. இந்த வீட்டில் நீங்கள் தான் பொண்ணுங்களாகவும் இருக்கணும், மருமகளாகவும் இருக்கணும். சரிங்கம்மா. அம்மா பாசத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அழாதடம்மா, நீ அழும்போது கஷ்டமாக இருக்குல்ல, எப்பயுமே நான் உனக்கு அம்மாவாக இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. அழாத தங்கம். என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் வாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளிலே. அம்மாக்கும் பொண்ணுக்கும் நடுவில் 1000 இருக்கும், அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? அது சரி, அதுக்குள்ளே டீம் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆமாம், என் பேத்தி எங்க? அவள் எங்கே சாப்பிட்டா? பாட்டி ஊட்டி விட்டாங்க. அங்கேயே விக்ரம் அடியில் உட்காந்துருந்தா தூங்கிட்டா. அப்படியா? சரி, வந்ததுலேருந்து உன் பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்க. பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு பார்த்தியாடா? நீ மட்டும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்ட. ஆமாம், எங்கே போய் குளிச்ச நீனே? ரூம் இங்கே இருக்குது, இசை மட்டும்தான் இருந்தா. ஒன்றும் இல்லைம்மா, அவள் இருந்தா கொஞ்சம் நேரம், சரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவா ஃபோன் ஏதாவது, அதனால ஃப்ரீயாக இருக்கட்டுமேனு விக்ரம் ரூமில் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். இன்னும் வெளியால் மாதிரியே நடந்துக்காத. அவன் உன் பொண்டாட்டி, நீ அவள் புருஷன். அதை ஃபஸ்ட்டு 2 பேரும் மனசில் வச்சுக்கோங்க. வச்சுட்டாலும் சரி, சாப்பிட்டியா நீ? எங்கே நீங்கள் அவளை சாப்பிட கூப்பிட வந்தீங்க, உங்களை காணாமல் நான் தேடிட்டு வந்தேன். அங்கே எல்லாருமே வெயிட்டிங் சாப்பிட்றதுக்காக. சரி, நான் போய் எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறேன். அவளுக்கு தான் விதவிதமாக ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிருக்கியே, எதுக்குன்னு தெரியாமல் இருந்தேன் இவ்வளோ நாள், இன்றைக்கி தான் தெரியுது. சரி, அவள் ஃப்ரெஷ் ஆகிட்டு கூட்டிட்டு வா சாப்பிட்றதுக்கு. டைம் ஆகும்ல. உங்கள் 2 பேருக்கு நான் எடுத்து வைக்கிறேன். அப்பாவும் அண்ணனையும் சாப்பிட்டு போய் தூங்குவாங்க, நீங்கள் வந்து சாப்பிட்லாம். வாங்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்கு அம்மாவுக்கு பிள்ளை தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்?
இல்லைம்மா, எனக்கு தெரியல இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க மருமகளை பார்த்துப்பாங்களான்னு. நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. டேய் நீ என் புள்ளடா, அதே மாதிரியே பொம்பளை பிள்ளை இல்லாத ஆளு நான். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்காதா? அதுக்கு ஒரு தலை சீவி பூ வச்சு விதவிதமான நகை போட்டு அதுக்கு சட்டை துணிலாம் போட்டு பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் சின்ன வயசில். அதுதான் முடியல. இதுக்கப்புறம் 2 மகளாக வீட்டுக்கு வர போகிறாளுங்க, அவளுங்களுக்கு செஞ்சு பார்க்க வேண்டியதான். ம். நீங்கள் 2 பேருமே அம்மாவுக்கு 2 கண்ணடா. சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் என் பிள்ளைய. கடைசியில் இவ்வளோ பெரிய முடிவு எடுப்பான், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நீ செஞ்சது பெரிய விஷயம்டா அஜய். அம்மா இதை நினச்சி பெருமை தான் படுறேன். அம்மா தேங்க்ஸ்மா. இப்போ தானே சொன்னேன் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். உன் விட்டு சின்ன நான் போகிறேன்னா. சரிம்மா. நந்துக்குட்டி தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வரியா? சாப்பிட போகலாம். ம், நீங்கள் எங்கேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நான் வெளில வெயிட் பண்ணியிருப்பேன். ம். வெளியில் வெயிட் பண்ணியிருப்பாலாம். இந்த லட்சணத்தில் போயிட்டுருக்கு. இதில் அம்மா இவ உன் பொண்டாட்டி, நான் அவள் புருஷன் சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எப்போ நான் சரி பண்ணுறது? என்ன சொல்லியிருந்தா நான் வெளில வெயிட் பண்ணியிருப்பேன், நீங்கள் எங்கேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம்ல. அடுத்த வாட்டிலாம் சொல்கிறேன்னு குளிக்க போகிறேன்னு சொல்கிறேன். நீ வெளில போய் வெயிட் பண்ணு. நான் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வரலாம். அப்புறம் நீ குளிக்க போகிறேன்னு சொல்லு, நான் வெளில போய் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீ குளிச்சு முடிச்சோடனே நான் வரேன்னு. சரி, அப்போ நீங்கள் வெளியில் போங்க. இப்போ எதுக்கு வெளில போக சொல்கிறேன்? ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு ரெடி ஆனோம்ல, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. அது சரி. இதோ ஸ்டார்ட் பண்ணிட்டாலே. பேசாமல் விக்ரம் ரூமில் தூங்கிடுமா? என்ன டே அஜய், வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியாவே இருந்துருவியோ? உனக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தானா? இருந்தாலும் இருக்கும். விதி வலியதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் வெளியில் போனேன் அப்படின்னா தப்பாக நினைப்பாங்க. நான் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ம் அதெல்லாம் முடியாது, நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க. ஷபா முடியலடா சாமி. சரிம்மா, நான் வெளியிலே போகிறேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரமா வா. சரி. உடனே சரின்னு வாயில் வந்துடும். உன் ட்ரெஸ்லாம் அங்கே இருக்குன்னு கபோர்டில். ஆமாம், என் ட்ரெஸ்லாம் எப்போ எடுத்துகிட்டு வந்தீங்க? நான் எடுத்துகிட்டு வரல, உனக்கு தேவைப்படுமேன்னு வாங்கி வச்சது. நந்துக்கு உனக்கு 2 பேருக்குமே அங்கே இருக்கும். உங்களுக்கு எப்படி அளவுலாம் தெரிய வாங்கி வச்சிங்க? இதுக்கு முன்னாடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, அவளுக்கு வாங்கி வச்சிருந்தேன். கேட்குற கேள்வியை பற்றியா? சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்டாட்டின்னு வந்தவொடனே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாளுங்க போல. இது நேச்சுரல் பிஹேவியர்னு நினைக்கிறேன். இதை யாராலையும் மாற்ற முடியாது. இல்லைம்மா, கடைக்கெல்லாம் போனால் உன்ன மாதிரி அளவில் பொண்ணு இருப்பாங்களே, இந்த மாதிரி பொண்ணு இவங்க சைஸ்க்கு கொடுங்கன்னு கேட்டால் தராங்க. அதை வச்சு வாங்கி வச்சேன். ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எங்கள் மேலே அக்கறை எடுத்து இவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்களே. ஆமாம் ஆமாம், ரொம்ப பண்ணிட்டேன். அப்பப்போ ஏன் ஆஃப் ஆயிடுறீங்க? ஆனால் அவள் தான் விட மாட்டறியே. என்ன? ஒன்றும் இல்லை தாய், உனக்கு எந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்கோ எடுத்து போட்டுக்கிட்டு வா. நான் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரமாவா, எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. சரி. இந்த பாவமாக பேசுகிறத மட்டும் மாற்றவே இல்லை பாரு. பார்த்தா யாராக இருந்தாலும் நம்பிடுவாங்க இது அப்புறம் நீ பொண்ணுன்னு. ஒன்றும் இல்லையே. பார்க்க பாவமாக தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்ச நாள் போட்டோம். உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே, ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய் உன்னுறவன். அப்புறம் மேடம் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப பிஸியோ? சார் தான் ரொம்ப பிஸி. இன்னைக்கு ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டல் வரல, என்னை விட்டுட்டு போய் உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா? ஆமாம், என் தம்பிக்கு நான் கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடியே, அவன் என்ன கூட்டிட்டு போய் கல்யாணத்தை எனக்கே தெரியாமல் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காண்டி. எப்படியோ, ஆனால் நீங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்கல்ல. அது என்னவோ சரிதான். ஆமாம், உங்கள் வீட்டில் இந்த நியூஸ்லாம் தெரியுமா? மாமா ஃபோன் போட்டு சொன்னாங்க, அம்மாவும் அத்தைக்கிட்ட பேசினாங்க. நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரலான் இருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? ஆமாம், கல்யாணம் முறைப்படி நடந்திருந்தால் கல்யாணத்துக்கு வந்திருப்போம். இந்த மாதிரி அவசர அவசரமாக ஆயிடுச்சுல்ல, அதனால் வீட்டுக்கு வந்து பார்க்குறது தானே முறை. அதனால் அம்மா அப்பா எல்லோரும் நாளைக்கு வந்து பார்த்துட்டு வந்துடலான் இருக்காங்க. நீ வரியா? அதான் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு தான் டாக்டர் ஃபேமிலி, எஜுகேட்டட் லெவலில் பின்தங்கி தான் இருக்கீங்க. என்ன கொழுப்பா? திமிரு.
போடி அவன் எந்த காலத்தில் இருக்கான் பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டாங்களா ஒழுங்கா நாளைக்கு அவங்க கூட வர. ஏன் நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்களா? ஆமாம் நான் ஒரு 2 days லீவ் தான் வீட்டில் தான் இருப்பேன் நீ வா. வர ட்ரை பண்ணுறேன். மீறி கூட்டிட்டு வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? எங்கள் அம்மா கிட்ட சொல்லி ஐடியா பண்ணுறேன். ம். ஆமாம் யாரை கேட்டு லீவ் போட்ட நீ? விக்ரம் மேலே ஒரு பயம் இல்லாமல் போயிடுச்சுன்னு அசால்ட்டாக லீவ் எடுத்திருக்க. ம் கார்த்திக் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் தைரியமாக லீவ் எடுத்துட்டேன். ஆமாம் எதுக்கு லீவ் எடுத்த? நீங்கள் வேறு திடுப்புன்னு மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்களா? நாங்கள் ஃபஸ்ட்டே குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு பிளான் போட்டிருந்தோம். அவங்க மட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. அதனால் என்னையும் கூப்பிட்டு போய் சாமி கும்பிட்டு வரணும்னு போயிட்டோம். பார்த்தா அந்த கேப்பில் தான் கல்யாணம்னு ஃபோன் அடிக்கிறீங்க. ஆனால் லீவ் போட்டதுக்கு விக்ரம் பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீர்வார், வாங்கியே ஆகணும். நான் கார்த்திக் கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டானே. கார்த்திக்கு கொடுக்க வேண்டிய பெண்டிங்கே இன்னும் இருக்குது, அதை நாளைக்கு தான் வசூல் பண்ணணும். கார்த்திக் கொடுக்க வேண்டிய பெண்டிங்கா? என்னடி மறந்துட்டு நினச்சிட்டு இருக்கியா? என் தம்பி மட்டும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணல, இப்போ மொட்டை மாடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். என் தம்பிக்கு கல்யாணம் ஆனதுனால வீட்டில் ரூமில் உட்காந்து அடக்கமாக பேசிகிட்டு இருக்கேன். செஞ்சாலும் செய்வீங்க நீங்கள். அந்த பயம் இருக்கட்டும். இசை சிஸ்டர் நல்லா இருக்காங்களா? ஓகே அவளுமே ஷாக்காக தான் இருந்தா. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சரியாயிட்டா. ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா பேசணுன்னே. சூப்பர்ப்பா. உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அந்த அக்காவோட நிலமை தெரிஞ்சும் ஏற்றுக்கிட்டு அந்த அக்கா போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு அந்த குழந்தையும் வளர்க்குறேன்னு சொன்னீங்க பார்த்தியா? உங்கள் குடும்பத்து மேலே பெரிய மரியாதையே வந்துருச்சு எனக்கு. அம்மா அப்பா எல்லாருமே அப்படி தான், எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க. ரொம்ப பெருசாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கும் சரி அவனுக்கும் சரி எல்லாமே ஓப்பனாக பேசணும், ஃப்ரெண்ட்லியாக பழகணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. அதனால நாங்கள் பெருசாக ஒளிவு மறைவுலாம் எங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டது கிடையாது. எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக போய் அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். கேட்கவே நல்லாயிருக்கு. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா கிட்ட பேச நான் இன்னுமே பயப்படுவேன். அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு அக்கா தங்கச்சி இருந்திருந்தாலும் நாங்கள் தங்கச்சிக்கிட்டே ஏதாவது பேசி அந்த மாதிரி இருந்திருப்போம். இங்கே நானும் தம்பி மட்டும்தானா, அம்மா பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு அப்பப்போ ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நாங்களுமே அம்மா கிட்ட தான் ரொம்ப பாண்டிங். 2 பேரும் சாட்டர்டே சண்டேனா அம்மா கூட தான் போய் தூங்குவோமே இன்னுமே. அது சரி. ஆமாண்டி உண்மையாக தான். அம்மாவோட பாண்டிங் அந்த அளவுக்கு எங்கள் 2 பேருக்குமே உண்டு. ம். அதனால வரப்போகிற 2 மருமகளையுமே அவங்க பொண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் ஆக போகுதுன்ற ஃபியரே இல்லாமல் இருக்கிறதே உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி தான். அப்போ நீ என்ன நம்பி வீட்டுக்கு வரல? இல்லையே, அத்தை மாமாவை நம்பி தான் வரேன். அது சரி, அப்படியே டாப்பிக்கை மறந்துடாத. நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துடணுன்னா. என்ன கொடுக்கணும்? எனக்கு தூக்கம் வருது, நான் ஃபோனை வைக்கிறேன்னு. ஏய் ஏய் ஃப்ராடு. பார்க்குறேன்டி, நாளைக்கு நீ வா, அப்புறம் வச்சுக்கிறேன். மெய்சிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம், எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். டேய் அண்ணா, என்னடா தம்பி அதுக்குள்ளே ஏன் ரூமுக்கு வந்துட்ட? உன் ரூமுக்கு வராமல் பின்ன பாட்டி ரூமுக்கு போய் தூங்குவாங்க. டேய் இல்லை, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்கு? இல்லைடா தம்பியாச்சேன்னு பார்க்குறேன். அதான் கேட்டுட்டியே, அப்புறம் நான் தம்பியாச்சேன்னு பார்க்குறேன் தொம்பியாச்சேன்னு பார்க்குறேன். வாய முறைடே. இல்லை தம்பி, முத நாளாவே துரத்தி விட்டுட்டாங்க. நல்ல பொண்ணுடாவ. நல்ல பொண்ணு தான், அதெல்லாம் தப்பு சொல்லலை. இன்னும் என்னடா, எனக்கு தெரியும், நான் சும்மா கலாய்க்க தான் கேட்டேன். அம்மாவே சொன்னாங்க இப்போதைக்கு எதுவும் வேணான்னு சொன்னேன். நந்து உங்கள் 2 பேரையும் முழுசாக அப்பா அம்மாவே ஏற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் இந்த ஃபார்மாலிட்டிலாம் பார்த்துக்கலான்னு சொன்னேன்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் வெளியே அனுப்புகிற அளவுக்கு சொல்லலையடா. டேய் நானே எவ்வளோ பெரிய மனுஷத்தனமா இப்போ எதுவும் வேணான்னு ஒதுக்கி வச்சேன். அட்லீஸ்ட் அவள் கூட ரூம்லேயாச்சும் தூங்கலான்னு சந்தோஷத்தில் இருந்தேன். அதுக்கும் ரூல்ஸ் போட்டு வெளியில் அனுப்பியிருக்கா. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? நானே ஈவினிங் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வந்து உன் ரூமில் குளிச்சுட்டு போனேன். ஆனால் அவள் என்ன சொல்கிறா, அவள் குளிக்கும்போது நான் வெளியில் இருக்கணுமா, நான் குளிக்கும்போது அவள் வெளியில் இருப்பானா? இந்த கொடுமை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? பிடிக்காதரா, நான் டென்ஷன் ஆகிடுவேன். தம்பி அதுதாச்சுன்னா மேரேஜ் பண்ணிட்டேன், நான் தப்பு சொல்லலை. உன் சுச்சுவேஷன் அப்படி யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, இன்றைக்கி தான் உன்னோட ப்ரப்போசல் டே, இன்றைக்கி தான் உன்னோட வெட்டிங் டே, இன்றைக்கி தான் அவளோட பர்த்டே. எல்லா டேவையும் தாண்டி நீ வெளியில் படுத்த டேவும் இன்றைக்கி தான். நீ எல்லாம் கலாய்க்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டேன் பார்த்தியா நான்? வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா, விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. இல்லைடா தம்பி, பொதுவாக சொன்னேன். ஆனால் வெளியில் அனுப்பிவிடுவான்னு நான் யோசிக்கல. அம்மா எப்படி தனியாக தூங்குறான்? அவளுக்கு அம்மா கூட தூங்கினா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கான், அதனால அம்மா கூட தூங்குறேன்ட்டா. ஆனால் கல்யாணம் பண்ணி நீ உனக்கு பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தோ இல்லையோ, அம்மாவுக்கு நல்ல பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டடா. அவங்க அழுப்பு தாங்க முடியல. அதான்டா விட்டா என்ன வாரங்களே தாங்க வச்சிருவாங்க போல. இது யாருக்கு தெரியாது பாரு, பெரிய இன்ஜினியர் வேற 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். சார் கடிச்சிட்டு தூங்கிடுவான்.
சரக்கு அடிச்ச அடுத்த நிமிஷம் இசையை தான் போய் பார்ப்பேன், பரவாயில்லையா? ஆமாம்ல, மாட்டிப்பேன். அப்புறம் இன்றைக்கே என்னோட டெத் டேவாக மாறிடும். தெரிஞ்சா சரி, மூடிட்டு இங்கே பாடு, காலையில் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் போக போக சரியாயிடும். ஆமாம், நீ கட்டில் போட்டு முடிச்சிட்டியா? இல்லை நான் போய் மொட்டை மாடியில் படுக்கவா? மிஸ்டர் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, அண்ணனை தப்பா நினச்சிக்காதானே. போங்கடா டேய், காக மொத்தத்தில் என் கல்யாண வாழ்க்கையில் தீய வச்சிட்டீங்க. விதி வலியது தம்பி, படு இன்னைக்கு ஒரு நாள் இங்கே படு, நாளைக்கு எப்படி மனசு மாறிடுவா பார்ப்போம். அம்மா நீ தூங்கலையா? இன்னும் லேப்டாப் வச்சு இதை பார்த்துட்ருக்கேன். ஆமாண்டா, லாஸ்ட் மந்த் ஹாஸ்பிட்டலோட மெயின்டெனன்ஸ்லாம் பார்க்கவே இல்லை. அப்பப்போ நம்மளும் பார்த்தா தானே கரெக்டாக இருக்கும். என்னதான் எல்லாத்துக்கும் தனித்தனி ஆள் இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி பார்த்தா தான் அது சரி வரும். அது கரெக்டு தான். நீ ஒர்க் விஷயத்தில் கரெக்டாக இருப்ப, அது தெரிஞ்ச விஷயம் தானே. இருந்தாலும் லேட் நைட்டாக அடித்து தூங்குடா. என்ன? ஆமாம்ல, நம்ம 2 பேரும் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம்ல, அதெல்லாம் ஒரு காலம். நடுவில் என் லைஃப் கொஞ்சம் புரட்டி போட்டுருச்சு. அதில் தனித்தனியாக தூங்க ஆரம்பிச்சிட்டோம். பட் இருந்தாலும் மிஸ்ஸியோட தம்பி, மிஸ்ஸியோட அண்ணா. வா இன்னைக்கு தூங்கிடலாம். உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை, ஒன்றாய் காணும் வானம் எங்கும் 2ஆய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம், முன்னேறு நீ மென்மேலும், என் ஆசைகள் கைகூடும். என்னடா ஃபோன் பண்ணா இங்கே வர சொன்னா? மச்சான், கேஸை விசாரிச்சிட்டியா? அவள் தங்கியிருந்த ஹோட்டல் ஃபுட்டேஜும் செக் பண்ணிட்டேன்டா. அதனால தான் நேற்று நான் ஊரில் இல்லை, நேராக போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டேன். இவன்ட்ட இன்வெஸ்டிகேஷனும் பண்ணிட்டேன். கிளியராக பதில் சொல்கிறான். ஆனால் எதை வச்சு மித்ராவை மிரட்டுறான்னு தான்டா எனக்கும் புரியல. அவன் எதை வச்சு மிரட்டான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்னடா சொல்கிற, கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாண்டா, எதை வச்சு மிரட்டான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு சொல்யூஷன் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அதை தேடும்போது தான் என்னடா? சொன்னால் நீ ஏற்றுப்பியா தாங்கிப்பியான்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்லித்தானே ஆகணும். என்னாச்சுடா சொல்லு. இந்துவுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போனானுங்கள. ஆமாம், என்னாச்சு அவளுக்கு? சோகமாகவே இருக்காடா. நானும் அவள்கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுறேன். நான் போகிற இடம் வர்ற இடம்லாம் பார்க்குறேன் என்ன, ஆனால் ஏதோ சொல்ல மாட்டாடா. இப்போவுமே நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது அவளை நினச்சி தானடா? ஆமாண்டா, அவளை தவிர இந்த மனசில் யாருக்கும் இடம் கிடையாது. அந்த நினப்போட தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் மச்சான், என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீ எப்படி ஏற்றுப்பேன் எனக்கு தெரியல. என்னடா? மச்சான் எப்படி சொல்கிறதுண்டாண்டா தெரியல. தயவு செஞ்சு எதா இருந்தாலும் சொல்லு. என்ன? இந்துவை பற்றி தான் சொல்ல வர. இந்துக்கு என்ன? இந்துவோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரண்டா. டேய் அழாதடா. இவன் வேற போகிறான் தனியாக. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அழுதுட்ருக்கான். எப்படி இவனை சமாதானப்படுத்துறது? சொல்லி தானே ஆகணும். அவன் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ தான் இவன் வெளியே வருவான். அங்கே தான் நிற்கிறான், போய் பேசுவோம். இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைக்க